சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். டிஃபன் வெரைட்டி இட்லி, தோசை, பொங்கல் எதுக்கு வேணாலும் இது தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஹெல்த்தியான வெரைட்டி. இது சட்னியாக பண்ணி தேங்காய் வச்சு சட்னியாக பண்ணால் ஒரு 2 நாள் தான் வச்சுக்க முடியும். ஆனால் இது நம்ம தேங்காய் இல்லாமல் தொக்கு மாதிரி பண்ணி வைக்கிறதுனால ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். வணக்கம், நான் ஷோபா சண்முகம். இந்த எபிசோடில் நம்ம இன்றைக்கி புதினா வச்சு ஒரு தொக்கு பண்ணுறதை பார்க்கலாம். இது நமக்கு சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். டிஃபன் வெரைட்டி இட்லி, தோசை, பொங்கல் எதுக்கு வேணாலும் இது தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஹெல்த்தியான வெரைட்டி. நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய், புதினா, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, வரமிளகா, உப்பு, வெல்லம், புளி. முதல்ல கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த உளுத்தம்பருப்பு போடலாம். இது சட்னியாக பண்ணி தேங்காய் வச்சு சட்னியாக பண்ணால் ஒரு 2 நாள் தான் வச்சுக்க முடியும். ஆனால் இது நம்ம தேங்காய் இல்லாமல் தொக்கு மாதிரி பண்ணி வைக்கிறதுனால ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போடலாம். மிளகா, தேவையான அளவுக்கு மிளகா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா செவந்து நல்லா வாசனை வருது. இப்போ இந்த புதினா எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை கொஞ்சம் சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம சட்னியாக சாப்பிட்ணுனாலும் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பை தாளித்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, தொக்கா யூஸ் பண்ணணுன்னா இதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சினாக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வதக்கிடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சோடனே இது 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க மிக்ஸை போட்டுடலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ புதுசாக உப்பு தேவையில்லை. கொஞ்சம் புளி மட்டும் ஊற வச்சு புளி ஊற வச்சதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வெல்லம், வெல்லம் போட்டால் கொஞ்சம் இது சுவையை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும்.
இருக்க இந்த தண்ணி வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டா கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சுவையான புதினா தொக்கு ரெடி. இட்லி, தோசை எதுக்குனாலும் எடுத்து தொட்டுன்னு சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.